அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ் ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் இருக்கிறேன். ஸோ டிஎன்இபி 2025 வரக்கூடிய ஃபீல்ட் அசிஸ்டன்ட் எக்ஸாம் 1794 பணியிடங்களுக்குள்ள எக்ஸாம் நவம்பர் 16 நடக்க போது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் எக்ஸாம், அதாவது சிபிடி எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது நிறைய பேருக்கு வந்து புதுசாக இருப்பீங்க, ஏன்னா ஐடிஐ முடிச்சுட்டு இது மாதிரி வரவங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமுங்க சில பேர் எக்ஸாம் எழுதினவங்களுக்கு நாலேஜ் இருக்கும், சில பேருக்கு அந்த பற்றின ஒரு ஐடியாவே இல்லாமல் இருக்கும். ஸோ அதை எப்படி ஈஸியாக அட்டன் பண்ணுறது, அதே மாதிரி இதுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கா இல்லையா, ஃபீல்ட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்றத கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க, சரியா? ஓகே, ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஸோ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 பேப்பருமே சிபிடி தான். முன்னாடி பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஐடி லெவலில் ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து OMRம், செகண்ட் பேப்பர் வந்து சிபிடி டெக்னிக்கல் வந்து சிபிடிலும் வச்சுருந்தாங்க. பட் இப்போ இது ஒரே எக்ஸாம்ன்றதுனால காலையில் உங்களுக்கு பேப்பர் 1ம் மதியானம் உங்களுக்கு பேப்பர் 2ம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் சாயங்காலம் ரெண்டுமே வந்து சிபிடி எக்ஸாமா ஒரே நாளில் வச்சு முடிச்சிருவாங்க நவம்பர் 16, சரியா? ஸோ இது எல்லாமே சிபிடி எக்ஸாம் அப்படின்றப்ப இதுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்கா இல்லையா சார் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. ஸோ டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் நோ நெகட்டிவ் மார்க், இதுல வந்து நெகட்டிவ் மார்க்கே உங்களுக்கு கிடையாது, அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நெகட்டிவ் மார்க், நோ நெகட்டிவ் மார்க், சரியா? ஸோ டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் எந்த இதுக்குமே நெகட்டிவ் மார்க் கிடையாது, அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க தெளிவா. சார் அப்ப சிபிடி எக்ஸாம்ல ஏதாச்சும் தவறுதல் பண்ணா அதுக்கு எதுவும் மார்க்கை குறைப்பாங்களா அப்படிங்கிறீங்கன்னா இதுல தவறுதல் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸே கிடையாதுங்க, அதனால புரிஞ்சுங்க. நிறைய பேர் OMRல ஏதாச்சும் ஷேடிங் தப்போ சைன் போடாமலோ ஏதோ ஒன்று பண்ணா அதுக்கு வந்து மார்க் குறைப்பாங்க. ஆனா இதுல வந்து மார்க்கை குறைக்கிறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸே கிடையாது, அதனால ரொம்ப ஈஸியான வேயும் கூட. சிபிடி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான எக்ஸாம், சரியா? ஸோ ஈஸினா எப்படின்னா வெறும் மவுஸ் மட்டும்தான், உங்களோட மவுஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை வச்சு மட்டும்தான் ஆன்சர் பண்ண போறீங்க, சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது. அதே மாதிரி மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ், அதாவது மினிமம் பாஸ் மார்க் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு இதுதான் வந்து ஸ்கோரிங் பார்ட், பார்ட் பி, பார்ட் சி, பேப்பர் 2, இது ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்கோரிங் பார்ட். மொத்தம் 450 மார்க்குக்கு 135 மார்க் எடுக்கணும். எஸ்சி, எஸ்சிஏ, எம்பிசி இவங்கெல்லாம். ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் 180 எடுக்கணும். அதாவது மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ், இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ். இதுக்கு கீழே எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வராது, இதுக்கு மேலே எடுத்திருந்தா மட்டும்தான் உங்களுக்கு ரிசல்ட் என்ன, ஓவரால் ரேங்க் என்ன அப்படின்றத விடுவாங்க. ஸோ அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பேப்பர் 1ல பார்ட் ஏ வந்து ஜஸ்ட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மட்டும்தான், இது ஸ்கோரிங் பார்ட் கிடையாது, கன்சிடர் பண்ண மாட்டாங்க, சரியா? எல்லாமே தெளிவாக சொல்லியாச்சா? ஓகே, இப்போ கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் எக்ஸாம் எப்படி எழுதுறது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட ஃபீல்ட் டெஸ்ட் அண்ட் PDF டெஸ்ட் பேஜஸ்லாம் வாங்கி யூஸ் பண்ணலன்னா தயவுசெய்து இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. பேப்பர் 2க்கு 2000 MCQ அடங்கிய PDF டெஸ்ட் பேட்ச் நீங்க PDF வாங்கி டெஸ்ட் எழுதிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க என்னது டைரக்டா வந்து என்ன பண்ணிக்கலாம், நீங்க இதுல நம்மளோட ஃப்ரீ டெஸ்ட்டும் 10 யூனிட்டுக்கும் போட்டிருக்கோம், அதையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ இப்போ கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் எக்ஸாம் எப்படி எழுதுறது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன், தயவு செய்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சரியா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் லாகின்ல வரும், சரிங்களா? இந்த மாதிரி பேஜ் லாகின்ல வரும். ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த பேஜ் லாகின்ல வந்தோடனே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் யூசர் ஐடி பாஸ்வேர்ட், உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு இதை வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல உங்களுக்கு முக்கியமா வந்து எக்ஸாம் சென்டர்ல நீங்க போயிட்டீங்கன்னா இன்விஜிலேட்டரே வந்து மேக்சிமம் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இதுல ஃபர்ஸ்ட் விஷயம் மேல பாருங்க, அதாவது இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் மேக்ஸிமம் டைம் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்களா, மொதல் விஷயம். ஸோ இப்போ நீங்க அந்த கம்ப்யூட்டர் லாகின் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதாவது சிபிடி எக்ஸாம் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம் எல்லாத்துக்குமே நீங்க ஆன்சர் பண்ணணும். அதே மாதிரி இதுக்கு நெகட்டிவ் மார்க் இல்லை அப்படின்றப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 4 ஆப்ஷன் ABCD 4 ஆப்ஷன்ஸ்ல எதையாச்சும் ஒரு ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணி வச்சுட்டு வாங்க. தயவு செய்து ஆப்ஷன் E கிளிக் பண்ணவே கூடாது, அதனால புரிஞ்சுக்கோங்க. ஆப்ஷன் E நீங்க போகவே கூடாது. ABCD 4 ஆப்ஷன்ல ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனை தான் நீங்க கிளிக் பண்ணணும், சரியா? ஸோ இதுல முக்கியமா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபுல்லா நீங்க வந்து கண்டிப்பா படிச்சுக்கணும். இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபுல்லா என்ன பண்ணணும், கண்டிப்பா நீங்க படிச்சுக்கணும். ஸோ இதுல முக்கியமா வந்து கடைசியா ஆங்கில வழி அது மட்டும்தான் உங்களுக்கு வந்து என்னது இறுதியானது அப்படின்றதையும் தெளிவா சொல்லியிருப்பாங்க.
ஒரு நேரத்துல ஒரு கொஸ்டின் மட்டும்தான் வரும். ஒரு நேரத்துல உங்களுக்கு ஒரு கொஸ்டின் மட்டும்தான் ஷோ ஆகும். அதுல கீழே வந்து உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லயே வந்துடும் கொஸ்டின்ஸ். உங்களுக்கு எப்படி இருக்கும், தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லயே உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்துடும். ஸோ அதை தெரிஞ்சுக்கங்க. ஓகேவா, சாரி, ரைட். இப்ப அடுத்து கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண போறப்பலாம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். அது நான் உங்களுக்கு உள்ள லாகின் பண்ணானே உங்களுக்கு சொல்றேன். ஸோ இந்த மாதிரி ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்க படிச்ச உடனே நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை தான் நீங்க கிளிக் பண்ணணும். சரிங்களா, நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை தான் நீங்க வந்து கிளிக் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா உங்களோட மவுஸ் மட்டும்தான் உங்களுக்கு வேலை செய்யும். ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா கீழே வரும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபுல்லா நீங்க வந்து பொறுமையா படிக்க வேண்டியதா இருக்கும். சரியா, அதுக்கப்புறம் இந்த நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்த பேஜுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதுல சம் இன்ஸ்ட்ரக்ஷனும் கீழே வந்து இந்த டிக்ளரேஷன் பாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த டிக்ளரேஷன் பாக்ஸோட அந்த டிக்ளரேஷன் பாக்ஸோட டிக் மார்க்கை வந்து அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணணும். சரிங்களா, ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஐ எம் ரெடி டு பிகின் வரும். ஐ எம் ரெடி டு பிகின். ஸோ இது கொடுக்குறப்போ உங்களோட எக்ஸாம் டைம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, இன்னும் 10 நிமிஷத்துலயா 5 நிமிஷத்துலயா அப்படின்றது வரும். எக்ஸாம் ஸ்டார்ட் நவ் அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து எக்ஸாமை ஸ்டார்ட் பண்ணிடணும். ஐ எம் ரெடி டு பிகின் கொடுத்தீங்க அப்படின்னா உள்ள உங்களுக்கு போயிடும். சரிங்களா, உள்ள உங்களுக்கு என்னது அந்த ஆப்ஷன்ஸுக்கு போயிடும். ஸோ அந்த இடத்துல வந்து இப்படிதான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இப்படிதான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து என்ன ஆகும், ஷோ ஆகும். சரியா, இப்படிதான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னது தமிழ், அதாவது மேல இங்கிலீஷ்ல இருக்கும், கீழே தமிழ்ல இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பைலிங்குவல்ல தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி செக்ஷன் ஏ இதுல வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேப்பர் 1ன்னு மேல கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல குரூப் 1க்கு பதிலாக ஒரு கம்பைன் டெக்னிக்கல் எக்ஸாம் கொடுத்துருப்பாங்க. பேப்பர் 1ன்னு கொடுத்துருப்பாங்க. பார்ட் ஏனா தமிழ் எலிஜிபிலிட்டி, பார்ட் பினா ஜிஎஸ், பார்ட் சினா உங்களுக்கு என்னது உங்களுக்கு இதுதான். சரியா, அந்த தான் வந்து அவங்க தெளிவா அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இதுல வந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த கலர் கோட் ஆப்ஷன்ஸ். அது என்ன சார், சாரி, அது என்ன அந்த கலர் கோட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிரீன் கலர்ல இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து என்னது ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். கிரீன் கலர்ல இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ரெட் கலர்ல இருக்குல்ல, இந்த மாதிரி ரெட் கலர்ல இருந்துச்சு அப்படின்னா இந்த சைட்ல இருக்கிறதா நீங்க ஆன்சர் பண்ணிருக்கீங்களா இல்ல ரிவ்யூ பண்ணிருக்கீங்களா இல்ல ஆன்சர் பண்ணிட்டு சரி ஆன்சர் பண்ணிட்டு ரிவ்யூ பண்ணிருக்கீங்களா அப்படின்றத ஆன்சர் பண்ணிட்டு ரிவ்யூ பண்ணிருக்கீங்களா அப்படின்ற எல்லா டீடைல்ஸுமே இந்த சைடு உங்களுக்கு ஷோ ஆயிரும். எந்தெந்த கொஸ்டினுக்கு அட்டன் பண்ணிருக்கீங்க பண்ணல அப்படின்றது இங்க உங்களுக்கு ஷோ ஆயிரும். சரியா, இப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து நான் வந்து ஆன்சர் பண்றேன்னு வச்சுக்கோங்க. சரியா, இந்த சைட்ல இருக்கிற ஃபுல்லாவே தான் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணதும். அதே மாதிரி மேல பாத்தீங்கன்னா 119 120 அந்த மாதிரி டைம் லெஃப்ட் காட்டிட்டே இருக்கும். அதுதான் உங்களோட டைம். கடைசி 5வது நிமிஷம் வரப்ப அந்த இடத்துல ரெட் கலர்ல காட்டிடும். அதே மாதிரி முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா நீங்க எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கப்பயே வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து எக்ஸாம் டைம் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா சப்மிட் ஆயிரும். அதனால நீங்க கவலைப்படவே தேவை கிடையாது, ஆட்டோமேட்டிக்கா சப்மிட் ஆயிரும். சரியா, அதனால வந்து சார் நான் வந்து சப்மிட் கொடுக்கல, என்னோட எக்ஸாம் பேப்பரை திருத்துவாங்களா மாட்டாங்களா அப்படின்னா இல்லை, ஆட்டோமேட்டிக்காவே என்ன ஆயிரும், சப்மிட் ஆயிரும். சரியா, ஓகே. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா இப்போ நம்ம வந்து கொஸ்டின்ஸ் ஒவ்வொன்றா கிளிக் பண்ண போறோம். இப்போ இந்த முதல் 4 கொஸ்டின்ஸ்க்கு வந்து நான் ஆன்சரே பண்ணலைங்க. ஆன்சர் பண்ணல. இந்த சைடு எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா ரெட் மார்க்கா டிக்கா இருக்க நான் ஆன்சர் பண்ணலன்னு அர்த்தம். ஆன்சர் அதாவது அதை நான் பார்த்துட்டேன், ஆன்சர் பண்ணல. இதே நான் கொஸ்டின்ஸை பார்க்கல அப்படின்னா இந்த ஒயிட் கலர்ல இருக்கு பாத்தீங்களா, சரி அந்த ஒயிட் கலர்ல இருக்கு பாருங்க, அதுதான் வந்து ஆன்சரே பண்ணல அப்படின்றது அர்த்தம். சரியா, சரி ரைட்டு. இப்போ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, ஏன்னா இந்த 5 கலர் கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஒன்று கிரீனு, ஒன்று ஒயிட்டு, ஒன்று பர்பிள் வித் மார்க்கு, இன்னொன்று பர்பிள் வித் டிக் மார்க்கு, இன்னொன்று ரெட்டு. சரியா, ஸோ இது எல்லாமே நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க. இப்போ நான் கடைசியா வந்து பண்ண இந்த 8வது கொஸ்டின்ஸ் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன், அதாவது பர்பிள் கலர்ல இருக்கு பாத்தீங்களா, பர்பிள் கலர்ல ரெட் மார்க் இருக்கு, பர்பிள் கலர்ல உங்களுக்கு ரெட் மார்க் இருக்கு. ஸோ அந்த ரெட் மார்க் என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஸ்டினை வந்து ரிவ்யூ பண்ணிருக்கேன் ஆனா ஆன்சர் பண்ணல. நான் வந்து கொஸ்டினை வந்து அதாவது இது டவுட்டா இருக்கு அந்த ஆன்சரான்றேன், அதனால வந்து ரிவ்யூ கொடுத்துருங்க. அந்த ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வந்து அந்த கொஸ்டின் மார்க்கை கிளிக் பண்றப்போ உங்களால ஈஸியா வந்து பார்த்துக்க முடியும்.
ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படி பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நான் ஆன்சர் பண்ணி ரிவ்யூ பண்ணுறேன் அப்படின்னா அந்த இடத்துல பர்பிள் கலர் வித் டிக் மார்க், பர்பிள் கலர் வித் டிக் மார்க் வரும் தெரியுதா? 4 இதுவுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பர்பிள் வித் டிக் மார்க் அப்படின்னா நான் வந்து ஆன்சர் பண்ணிட்டேன், ஆனாலும் அந்த கொஸ்டின் டவுட்ன்றப்ப நான் ரிவ்யூ கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் கான்செப்ட். இப்போ நான் ஆன்சர் பண்ணியிருந்தேன்னா அது ஃபுல்லாக கிரீன் கலர், ஆன்சர் பண்ணாமல் இருந்தேன்னா அது ஃபுல்லாக ரெட் கலர், நான் கொஸ்டினே பார்க்கலன்னா அது ஃபுல்லாக ஒயிட் கலர். பர்பிள் வித் ரெட் மார்க் இருந்துச்சுன்னா ரிவ்யூ மார்க் வித் ரிவ்யூ, பர்பிள் வித் டிக் மார்க்னா ஆன்சர் வித் மார்க் ரிவ்யூ. ஸோ இதுதான் பேசிக்கான இது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும், அட்டன் பண்ணும். ஸோ எக்ஸாம் ஹாலில் என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்றது ஹால் டிக்கெட் உங்களுக்கு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஹால் டிக்கெட்டை வச்சு உங்களுக்கு வீடியோ வரும். தயவு செய்து நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க சரிங்களா? ஸோ இவ்வளோ ஈஸி தான். அங்கே ஆன்சர் பண்ணிட்டேன்னா ஆன்சர் பண்ணதுக்குலாம் பாருங்க 4 ஆன்சருக்கு உங்களுக்கு கிரீன் டிக் மார்க் வந்துருச்சு. 4 ஆன்சருக்கு உங்களுக்கு இங்கே பார்த்தீங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஃபுல்லாக நான் வந்து ரெட் மார்க் இருக்கிறது ஃபுல்லாக உங்களுக்கு என்னது ஆன்சர் பண்ணலை, தெரியல, ஆன்சரை விட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர் வித் ரெட் மார்க் இருக்கிறதுலாம் உங்களுக்கு வந்து நான் ஆன்சரே பண்ணாம ரிவ்யூ பண்ணிருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணிட்டு ரிவ்யூ பண்ணிருக்கேன். கடைசி இதுக்கு ஆன்சர் பண்ணிருக்கேன். ஸோ ஒவ்வொன்றுக்கும் நீங்க சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட இது ஆன்சர் சப்மிட் ஆகிட்டே வரும். ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா நீங்க சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கடைசியில் உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் இல்லை 200 கொஸ்டின்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் எக்ஸாம் டைம் முடிஞ்சிருச்சு, இந்த இடத்துல டைம் லெஃப்ட் ஆகி டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக சப்மிட் ஆயிரும். இல்லை நீங்களும் வந்து என்ன பண்ணிக்கலாம், சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து சிபிடி எக்ஸாம், இதுதான் வந்து உங்களுக்கு என்னது சிபிடி எக்ஸாம். ஸோ தயவு செய்து தெரிஞ்சுக்காங்க, இப்படிதான் அட்டன் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்காங்க. ஸோ லாகின் ஐடி பாஸ்வேர்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்படிதான் இருக்கும் அப்படின்றதையும் புரிஞ்சுக்காங்க சரியா? ஸோ நீங்க வேணும்னா டெமோ டெஸ்ட் அட்டன் பண்ணா கீழே நான் அதோட லிங்க் கொடுக்குறேன் சரிங்களா? சிபிடி எக்ஸாமோட டெமோ டெஸ்ட் லிங்க் கொடுக்குறேன், சும்மா அட்டன் பண்ணி பாருங்க. ஒரு பயம் இல்லாம நீங்க வந்து போவீங்க, அதுக்காண்டி நீங்க வந்து அட்டன் பண்ணி பாருங்க. ஸோ பிடிஎஃப் டெஸ்ட் பேஜ் வேணும்னா தாராளமா யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரீ டெஸ்ட் பேஜ் வீடியோ நம்ம கொடுத்துருக்கோம், அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. தயவு செய்து நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.